1 சாமுவேல் 22:9. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரரோடே நின்ற ஏதோமியனாகிய தோவேக்கு பிரதியுத்தரமாக ஈசாயின் மகனை நோபிலிருக்கிற அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கிடத்தில் வரக்கண்டேன். இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்றான். அப்பொழுது ராஜா அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக் என்னும் ஆசாரியனையும் நோபிலிருக்கிற அவன் தகப்பன் வீட்டாராகிய எல்லா ஆசாரியரையும் அழைப்பித்தான். அங்கிருக்கிற எல்லோரையுமே கூட சவுல் வரவழைத்தான், இன்க்ளூடிங் அகிமெலேக்கு. அவர்கள் வந்தார்கள். 12வது வசனம். அப்பொழுது சவுல், அகிதூபின் குமாரனே கேள் என்று சொல்ல, அவன் இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்றான். அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். என்ன சொல்றான் பாருங்க. நீயும் தாவீதும் சேர்ந்து ஏன் எனக்கு விரோதமாக எழும்பினீர்கள்? எங்கெங்க எழும்பினாங்க? தாவீது விரோதமாக எழும்பாததால் தான் தப்பி தப்பி ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படி தாவீது பசியோட வந்தான். தயவு செஞ்சு கவனிங்க. கோலியாத்தின் பட்டயம் என்று சவுல் பேசுகின்றான். அந்த கோலியாத்தோட பட்டயத்தை சவுலோட தாத்தாவா உருவாக்குனாரு? இல்ல. அப்ப யாருங்க கோலியாத்தோட பட்டயத்தை கொண்டு வந்தது? யார் கொண்டு வந்தது? தாவீது தானங்க. அந்த பட்டயம் தாவீதுக்கு உரியது தானங்க. கோலியாத்தை கொன்றான். இன்னொரு கையிலே கோலியாத்தின் தலையை பிடித்துக் கொண்டான். மறு கையிலே கோலியாத்தின் பட்டயத்தை பிடித்துக்கொண்டு தேசத்தையே காப்பாற்றி தேசத்திற்குள் நுழைகிறான். அந்த பட்டயம் தாவீது சம்பாதித்தது அவனுக்குரியது தானே. அதை பத்தி அவ்வளவு ஒரி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ அவனுக்கு சாப்பாடு கொடுத்தல, கோலியாத்தோட பட்டயத்தை அவனுக்கு கொடுத்தியாமே, கர்த்தரிடத்தில் நீ விசாரித்தாயாமே துன்மார்க்கனே. கர்த்தரிடத்திலே விசாரிச்சா அது என்ன தப்பா? கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணினால் தவறா? கர்த்தருடைய சன்னதியிலே பசியோடு வருகிறவனுக்கு ஆகாரம் கொடுத்தால் தப்பா? சவுலை பொறுத்தவரை தப்புதான். ஏனென்றால் சவுல் தப்பானவன். சவுல் வழிதப்பி போனவன் என்பதினால், அவனுடைய சிந்தையெல்லாம் தப்பாக இருப்பதினால், சவுல் எடுத்த முடிவுகள் எல்லாம் தப்பான முடிவுகள் என்பதினால். அதனால்தான் நம்ம எல்லாம் சொல்லுவோம், மஞ்சள் காமால கண்ணுள்ளவனுக்கு எல்லாமே மஞ்சளாதான் தெரியுமா. அகிமெலேக்கு எவ்வளவு துன்மார்க்கமான காரியத்தை செய்து விட்டாய். நீயும் தாவீதும் ஒன்று சேர்ந்து எனக்கு எதிராக சதி செய்கிறீர்கள் என்று சொன்னபோது அகிமெலேக்கு என்ன சொல்றான்னு கவனிங்க. ராஜா ராஜா 14வது வசனம். உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல, கவனிங்க, ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாயிருக்கிற உண்மை உள்ளவன். யாரு ராஜா? தாவீது மாதிரி வேற யாரு இருக்காங்க ராஜா? என்ன சொல்றான்? தாவீதுங்க மருமகன் தானே ராஜா. நீங்க அவனுக்கு மாமா, அவன் உங்களுக்கு மருமகன் இல்லையா? அது மாத்திரமல்ல, தாவீது மிகுந்த உண்மையுள்ளவன் அல்லவா? உமது கட்டளைப்படி செய்கிறவன் அல்லவா? அரண்மனையிலே, அதாவது உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாயிருக்கிற உண்மையுள்ளவன். உம்முடைய ஊழியக்காரர்ல யார் ராஜா இருக்காங்க? யாரும் இல்லாததால தானே ராஜா அன்னைக்கு உங்கள யாராலையும் அந்த கோலியாத்தை எதிர்த்து நிக்க முடியல. தாவீது தைரியமாய் தன் உயிருக்கே துணிந்து இறங்கியதால் தானையா நாம் இன்னைக்கு அடிமைகளாக வாழாமல் இஸ்ரவேல் தேசத்திலே வாழ்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே ராஜா. அதுக்கு என்ன பதில்? இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியில் விசாரிக்க தொடங்கினேனோ. ஒரு ஆசாரியனாக அல்லது ஊழியக்காரனாக என்னை தேடி வந்து யாராவது தங்களுக்கு ஜெபிக்க சொன்னால், தேவனுடைய நோக்கம் என்ன எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கேட்டால், ஒரு ஊழியக்காரனாக நீங்க வந்து கேட்டால் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். தாவீது வந்து கேட்டால் அவனுக்காக ஜெபிக்க போறேன். தேவனுடைய சன்னதியிலே அவனை குறித்து நான் விண்ணப்பம் பண்ணி தேவன் சொல்லுகிற ஆலோசனைகளை நான் தெரியப்படுத்துகிறேன். இதெல்லாம் நான் புதுசா செய்யற விஷயமா என்ன? இதுல நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்றீங்க ராஜா? தொடர்ந்து வாசிக்கலாம். இன்றைய தினம்தான் விசாரிக்க தொடங்கினேனோ, அது எனக்கு தூரமாயிருப்பதாக. ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம்.
உம்முடைய அடியான் இவைகளிலெல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்ததில்லை என்றான். அதாவது, ராஜா, உங்க ஃபேமிலி மேட்ரு எதுவும் எனக்கு தெரியாது ராஜா என்று சொல்லுகிறான். உங்களுக்கு எதுக்காக தாவீது மேல கழுத்து வரைக்கும் கோபம் இருக்குன்னு எனக்கு தெரியாதியா. அதெல்லாம் உங்க பர்சனல் மேட்டர்ஸ், உங்க ஃபேமிலி மேட்டர்ஸ், உங்க குடும்ப விஷயமெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது ராஜா. எதுக்காக தாவீதை நீங்க கொல்லணும்னு நினைக்கிறீங்க, அந்த அளவுக்கு கோபத்தோட இருக்கீங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. ஒரு ஊழியக்காரனா நான் செய்ய வேண்டியதை செஞ்சேன்னு தவிர செய்யக்கூடாத காரியம் எதையும் நான் செய்யல. தயவு செஞ்சு என் மேல, அதே மாதிரி என் தகப்பன் வீட்டார் மேல குற்றம் சுமத்தாதீங்க ராஜா. ஏதோ தேவன் கொடுத்த ஊழியத்தை செஞ்சு போய்கிட்டு இருக்கிறோம், அதை தவிர வேற எதுவுமே நான் செய்யல ராஜா. சவுல் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும்ல, புத்தி வந்திருக்கணும்ல. இவ்வளவு கிளியரா அவங்க பேசுறானே, ரொம்ப தெளிவா சொல்லிட்டானே, அவங்கிட்ட எந்த தப்பும் இல்லையே, யோசிக்கணுமா இல்லையா? நான் என்ன செஞ்சான்? 16வது வசனம். அகிமெலேக்கு பேசி முடிச்சன கவனிங்க. ராஜா, அகிமெலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும். என்னதுங்க? என்ன சொல்றான்? தேவனுடைய ஊழியத்தை செய்கின்ற ஆசாரியனுக்கு, அந்த ஆசாரியனுடைய தகப்பன் வீட்டார் எல்லாருக்குமே கூட மரண தண்டனைங்க. ராஜா, நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நாங்க என்ன துரோகம் பண்ணோம்? என்ன அநியாயத்தை செஞ்சிட்டோம்? நானோ என்னுடைய வீட்டாரோ என் தகப்பன் வீட்டாரோ செய்த பாவம்தான் என்ன? எங்களை தேடி வந்த தாவீது உங்க மருமகன், ரொம்ப உண்மை உள்ளவன். அவன மாதிரி உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரன் நம்ம மத்தியில யாரும் இல்ல. அவன் தேவனை விசுவாசிக்கிறவன், தேவ சந்நிதிக்கு வருகிறவன். அப்படி வந்தவன் ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணுன, புதுசா வேற எதையும் செய்யலையே. ஜெபம் பண்றது தப்பா? பசியோட வரவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது தப்பா? நாங்க என்ன தப்பு பண்ணோங்கிறதுக்காக எங்க எல்லாருக்கும் இப்படி மரண தண்டனை விதிக்கிறீங்க ராஜா? தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிங்க. யோசிக்கலையே. சவுல் யோசிக்க மாட்டான். ஏனென்றால் அவனுடைய அறிவு மழுங்கி போயிடுச்சு, புத்தி மண்ணாங்கட்டி மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு எது உண்மை எது பொய் அதெல்லாம் அவசியமே இல்லை. எது சத்தியம் எது பொய் எந்த கவலையும் இல்ல. எதை தேவன் விரும்புகிறார், எதை தேவன் அருவருக்கிறார், அந்த ஞானமும் இல்ல. என்ன செய்யறான்னு பார்க்கலாங்க. கவனிங்க. நீ உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். பின்பு ராஜா தன்னண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவீதோட இருக்கிறது, அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். எனவே அவன் சொல்கிறான், இந்த ஆசாரியர்களை கொன்று போடுங்கள். இங்கிருக்கிற ஆசாரியர்களும் இன்னும் அவர்களோடு இருக்கிறவர்கள் எல்லோரையும் கொன்று போட்டு விடுங்கள் என்று தன்னண்டையிலே நின்ற சேவகர்களை நோக்கி கட்டளையிட்ட வேளையில அவர்கள் சேவகர்கள் எல்லோருமே கூட சவுல் ஆவேசமாய் கத்திக் கொண்டிருக்கும் போது சவுல மேலிருந்து கீழே வரைக்கும் பார்க்கறாங்க. நல்ல மனுஷனா மிருகமா? எங்க தலையெழுத்து, நீ எங்களுக்கு ராஜாவாயிட்ட. என்னையா நீ ராஜா, உதவாக்கிற ராஜா? அந்த ஆசாரியன் சொல்றதுல என்ன தப்பு இருக்குங்கிறதுக்காக நீ அந்த ஆசாரியனை மாத்திரம் எல்லாரையும் கொல்ல சொல்றியே? உன்ன மாதிரி ஒரு பயங்கர பாவியுடைய கட்டளையை நாங்க ஒருவேளை நிறைவேற்றினா நாங்க சபிக்கப்படுவோம் என்று ஒத்த ஆளு கூட முன்னுக்கு வரலங்க. சவுலிட்ட கட்டளை எவ்வளவு துன்மார்க்கமானது, எவ்வளவு கொடூரமானது என்றால், தன்னை சுற்றி தாவீதை பிடிக்க அவனோடே கூட வந்த அவனுடைய சேவகர்கள் கூட கத்திய எடுக்கலங்க, கத்திய வைக்கலங்க. சவுலே, வெளியே சொல்ல முடியலன்னா கூட என்னையாச்சு உனக்கு? புத்தி ஏதாவது பேதலிச்சிருச்சா? நம்ம பாஷையில சொன்னான், என்னைய மென்டல் கிண்டல் ஆயிட்டியா? என்னாச்சு உனக்கு? தேவனுக்கு ஊழியம் பண்ணுகிற ஊழியக்காரர்களை கொல்ல சொல்லுகிறாயே, ஊழியக்காரனுக்கு தீங்கிழைக்க சொல்லுகிறாயே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியனுக்கு தீங்கிழைக்க நினைத்ததோடு மாத்திரமல்ல எங்களை கொண்டு அவர்களை கொல்ல சொல்லுகிறாயே. நாங்கள் இந்த விஷயத்தில் உங்களுடைய பேச்சை கேட்பது இல்லை. சேவகர்கள் கூட அவனுடைய பேச்சு கேட்கலங்க. ஏனென்றால் அது அவ்வளவு பயங்கரமான ஒரு கொடூரம்.
கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. சவுல் எப்படியெல்லாம் கத்திருப்பானோ. ஏன் நான் சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? போய் கொல்லுங்க. என்ன பேய் மாதிரி பாக்குறீங்க? உண்மையிலே பேய் அவங்க இல்ல. டேய் மென்டல், டேய் நாங்க பேய் மாதிரி பார்க்கலடா. நீதான் பேய் பிடிச்சவ மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. ஏற்கனவே நம்ம சகோதரர்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க? அப்பப்போ பொல்லாதாவி வந்து பிடிச்சுக்குமே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா ராஜாவுடைய சேவகர்கள்லாம் ராஜா கொடுத்தா இருந்திருப்பாங்க. அவங்க நினைச்சிருப்பாங்க மறுபடியும் பிடிச்சுக்கிச்சு. பயங்கரமா அந்த ஆளுக்கு பிடிச்சிருக்கு போல. இப்போ ஒற்ற சேவகன் கூட முன்னுக்கு வரலங்க. அப்படிப்பட்ட சமயத்துல ஒரு துன்மார்க்கன், இவரும் அப்படிதான், இவங்க அப்பாவும் அப்படித்தான், இவங்க வம்சமே அப்படித்தான், அந்த ஒருத்த முன்னுக்கு வந்தாங்க. யாருங்க அவன்? 18வது வசனம். அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். போய் இந்த ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். அப்பொழுது ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். 85 பேர் ஊழியக்காரர்களை சவுல் அன்று கொலை செய்து போட்டுவிட்டான். இந்த செய்தி தாவீதின் காது கெட்டியது. ஒரு ஊழியக்காரன் இல்ல, 2 ஊழியக்காரங்க இல்ல, 85 ஊழியக்காரர்களை சவுல் இப்படி கொன்று விட்டானே. கர்த்தாவே, நான் இனி எம்மாத்திரம். அவனுடைய கண்கள் முழுவதுமாய் மூடப்பட்டு விட்டது. என்ன செய்கிறான் என்பது அவனுக்கே தெரியவில்லை. சிங்கத்தைப் போல எனக்கு எதிராய் வந்து என்னை பீறி போட வேண்டும் என்று முயன்று கொண்டிருக்கிறான். தனக்கு வந்து எட்டின செய்தியை கேட்டபோது தாவீது தடுமாறி போனான். இவங்க என்ன செய்யறாங்க? சாட்சாத் தேவனுடைய ஊழியக்காரர்களே கொன்றுவிட்டு வருகிறார்களே. சாட்சாத் நல்ல பணிகளை செய்கிற ஆசாரியர்களையே இப்படி அநியாயமாய் கொன்று விட்டார்களே. மனிதர்கள் செய்யாத காரியம் அல்லவா? மனிதாபிமானம் உள்ள யாரும் செய்ய மாட்டார்கள். எஸ், அன்று மனிதாபிமானத்தோடு இருந்த சவுலின் சேவகர்கள் கூட பட்டயத்தை வெளியே உருவவே இல்லைங்க. இது மனிதாபிமானம் அல்ல. ஆனால் சவுலோ மனிதாபிமானத்தை இழந்தவனாக மிருகத்தைப் போல நடந்து கொண்டு ஒரு சிங்கத்தைப் போல தாவீதுக்கு எதிராய் பாய்கின்றான். இந்த சம்பவம் இடம் பெற்றதற்கு பிறகு தாவீதுக்கு வந்த அந்த செய்தியை அவன் கேட்டபோது அப்பொழுது அழுது இந்த ஜெபத்தை செய்தான். இந்த ஜெபத்தை, தேவனே, கர்த்தாவே, எனக்கு துணையாக இல்லாததைக் கண்டு நான் தனிமையில் இருக்கிறேன் என்று அறிந்து கொண்டு சிங்கத்தைப் போல என்னை பீறி போடுவதற்கு எனக்கு எதிராக என் சத்துரு துரத்திக் கொண்டு வருகிறான். ஆனால் கர்த்தாவே, நீரே எனக்கு ஆதாரம். அந்நாளிலே தாவீது அந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் என்னவென்றால் தாவீதுடைய நற்குணம், தாவீதுடைய ஆவிக்குரிய நடத்தை. இன்று நம்மத்திலும் சிலர் இருக்கிறீர்கள். இது நீங்கள் படுகிற கஷ்டத்திற்கு, நீங்கள் எதிர்கொள்ளுகிற நஷ்டங்களுக்கு, சந்திக்கிற அவமானங்களுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் உன்னுடைய ஆவிக்குரிய நடத்தை. நீ தேவனுக்கு பயப்படுவதனாலே, நீ தேவ வாக்கியத்திற்கு கீழ்ப்படிவதனாலே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று போராடுவதனால்தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில இன்று இவ்வளவு ஆபத்துக்கள், இவ்வளவு சோதனைகள் வருகின்றன. இத்தனை பேர் உனக்கு எதிராக எழுகிறார்கள். அன்று தாவீதுக்கு வந்த அந்த ஆபத்துக்கான முக்கிய காரணம் என்னவென்றால் தாவீது தேவனுடைய சித்தப்படி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டதினால். அதை ஜீரணிக்க முடியாதவனான சவுல் தாவீதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு தெரிந்தான். ஆனால் பைபிள்ல ஒரு அற்புத வசனம் இருக்குங்க. அது என்னன்னா, கர்த்தர் தாவீதை சவுலுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கவே இல்லை. கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், சவுல் தாவீதை தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவங்கிட்ட நெருங்கக்கூட முடியலங்க. ஏனென்றால் தாவீதை தேவன் தம்முடைய கரத்தின் நிழலிலே
தொடர்ந்து காப்பாற்றிக் கொண்டே வந்தார். தாவீது சிரமங்களை சந்தித்தான். தாவீது கஷ்டங்களை எதிர்கொண்டான். தாவீது பாடுகளுக்குள்ளாக கடந்தான். தாவீது தனிமையை சந்தித்தான். பசி பட்டினியோடு இருந்தான். ஆனால் இவைகள் எல்லாம் என்ன செய்ததென்றால் தாவீதை அற்புதமான ஆவிக்குரியவனாக மாற்றியது. தேவன் உருவாக்கின சிங்காசனத்திற்காக தாவீதை அது தயார்படுத்தியது. அன்பு சகோதர சகோதரிகளே, உன் வாழ்க்கையில உன்னை பகைக்கிறவர்கள் இருக்கிறார்களா? நீ பெற்றிருக்கிறவைகளை, பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை, அனுபவிக்க வேண்டியவைகளை, அடைய வேண்டியவைகளை, ஆனந்தப்பட வேண்டியவைகளை தடுத்துக் கொண்டிருக்கிறவர்கள், தடையாக நிற்கின்றவர்கள் யாராவது இருக்கின்றார்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் இருக்கிறவர்கள் இருக்கிறீர்களா? இருந்தா கவனிங்க. அந்நாளிலே தாவீது தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் சிங்காசனத்தில் அமர வேண்டி இருந்தபோதும் கூட சவுல் செய்த சதியினாலே அவன் வனாந்தரத்திலே 10-13 ஆண்டு காலம் தப்பி தப்பி ஓடிக்கொண்டிருந்த போது, தயவு செஞ்சு கவனிங்க, அந்த சிரமங்கள், அந்த கஷ்டங்கள், அந்த பாடுகள் தாவீதை இன்னும் அதிக நெருக்கமாக சேர்த்தது. இன்னும் அதிக வேல்யூஸ் உள்ள நபராக மாற்றியது. இன்னும் அதிக பக்குவத்துக்கு கொண்டு வந்தது. தேசத்துக்கேற்ற உன்னதமான ஒரு ராஜாவாக அவனை தயார்படுத்தியது. ஆனா கவனிங்க, சவுல் செய்ய வேண்டும் என்று நினைத்த துரோகங்களோ, சவுல் தாவீதுக்கு எதிராய் தீட்டிய சதிகளோ எதுவுமே தாவீதுக்கு எதிராய் வரவில்லை. எதை காட்டுகிறது? தேவன் உன்மீது வைத்திருக்கிற அவருடைய சித்தத்தை இந்த உலகத்திலே எவரொருவரும் கூட தடுப்பதென்பது சாத்தியமே கிடையாது. ஒருவேளை உனக்கு தோன்றலாம், தேவன் எனக்கு அருளுகிற ஆசீர்வாதத்தை மனிதர்கள் தடுக்கிறார்கள், தேவன் எனக்கு தர வேண்டிய உயர்வுகளை மனிதர்கள் விலக்குகிறார்கள், என்னை பிடிக்காதவர்கள் அதை தடுக்கிறார்கள், என்னுடைய உழைப்பிற்கேற்ற பிரதிபலன் வராமல் செய்கிறார்கள், நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஸ்தானத்தை, உயரத்தை, நிலையை என்னை விட்டு விலக்குகிறார்கள் என்று உனக்கு ஒருவேளை தோன்றலாம். அது கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான். ஆனால் இன்டைரக்டாக தேவன் என்ன செய்கிறார் என்றால், உனக்காக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற ஒரு ஆவிக்குரிய பயிற்சியை இந்த கஷ்டங்களை கடக்கும்போது அதன் மூலம் அவர் உனக்கு அளிக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. நான் சொன்னேன் அல்லவா, ஒரு ராஜ்யத்தை உருவாக்க வேண்டுமென்றால் ஒரு ராஜாவாக பயிற்சி அவசியம். எனவேதான் தேவன் மோசேக்கு 40 ஆண்டு காலம் ராஜ அரமனையிலேயே பயிற்சி கொடுத்தார். ஒரு அற்புதமான ஆவிக்குரிய தகப்பனாக தான் இருக்க வேண்டுமென்றால் தேவனுடைய பாதப்படியிலே தான் பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் 40 வருடங்கள் மோசே வனாந்தரத்திலே தனிமையிலே தேவனிடத்திலே பயிற்சி எடுத்துக்கொண்டான். அந்த 40 ஆண்டுகால வனாந்தர பயிற்சி வேஸ்ட் நினைக்கிறீங்க? இல்லவே இல்லைங்க. அதுதான் தேவன் மோசேக்கு வைத்த முதல். அந்த ஆவிக்குரிய முதலினால்தான் மோசே ஒரு அற்புதமான ஆவிக்குரிய தலைவனாக 40 வருடங்கள் அந்த ஜனத்தை வழிநடத்த முடிந்தது. அம்மா, ஐயா, இது நீ எதிர்கொள்ளுகிற அவமானங்களாயிருந்தாலும், கஷ்டங்களாயிருந்தாலும், பொருளாதார சிக்கலாக இருந்தாலும், நஷ்டங்களாக இருந்தாலும், இவைகளெல்லாம் உனக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வருகின்றது. உன்னை பிடிக்காதவர்கள் உனக்கு எதிராய், பகைக்கிறவர்கள் உன்னை அழிப்பதற்காக ஏதோ சதி செய்கிறார்கள், என் கதை அவ்வளவுதான் என்று நீ நினைப்பாய் என்றால், ஒருவேளை அப்படி நினைக்கலாம், ஒருவேளை நீ நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் நீ உள்ளபடியே இருக்கிற நிலையிலேயே தேவ சன்னதிக்கு வந்து, ஆண்டவரே, என் கதை முடிஞ்சு போகிற மாதிரி எனக்கு தோணுது. தாவீது அப்படித்தான் ஜெபம் பண்ணா. ஆண்டவரே, சிங்கத்தை போல வருகிறார்கள், என்னை துண்டு துண்டாய் பீரிட்டு போடுவதற்காக எனக்கு எதிராய் வருகிறார்கள். நான் நீரே சரணம் என்றிருக்கிறேன், உம்முடைய பாதத்தை மாத்திரம் பற்றிக் கொள்ளுகிறேன். அந்த ஜெபத்தை தேவன் கேட்டார். இன்று நீ செய்யும் ஜெபத்தை கூட தேவன் கட்டாயம் கேட்பார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். மறந்துடவே கூடாது. தேவன் உனக்காக நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தானத்தை, இடத்தை அவர் நிர்ணயம் பண்ணியிருக்கிற சமயத்திலே அருளி செய்வார். அந்த ஸ்தானத்திற்காக உன்னை தயார்படுத்துவார். நம்பினோர் இந்த ஜெபத்திலே ஒருமனப்படுகிறீர்களா? லெட் அஸ் ப்ரே. மகா பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள எங்கள் பிதாவே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை புடமிடுவதற்கு, அப்பா, எங்களை ஆவிக்குரிய காரியங்களிலே பரிபூரணத்துக்குள் நடத்துவதற்கு இவைகளை அனுமதித்து ஆண்டவரே எங்களை உயர்த்துகிற தேவன் நீர் அல்லவோ?
40 வருடங்கள் மோசேக்கு பயிற்சியை கொடுத்தீர். அதேபோல 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்தரத்திலே வழிநடத்துவதற்கு தாவீதுக்கு ஆண்டவர் ஏறக்குறைய 17 ஆண்டுகள் அற்புதமான பயிற்சியை கொடுத்தீர். அதன் பலனாக 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்கு ஆண்டவரே ராஜாவாக அற்புதமாய் அரசாட்சி செய்கிற கிருபையை அருளினீர். இந்நாளில் எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் தருகிற பயிற்சி வீணடிக்காதபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எந்த கஷ்டம் வந்தாலும் உம்முடைய சந்நிதியிலே தாவீதைப் போல ஜெபித்து விண்ணப்பம் பண்ணி தைரியமா எல்லா சூழலையும் எதிர்கொள்கிற கிருபை எங்களுக்கு அருள வேண்டும் என்றும் எங்கள் கண்ணார நாங்கள் பார்ப்போம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதமும் நாசமாவதை நாங்கள் காண்போம். நீங்கள் கண்ணார நாங்கள் காண்போம் ஐயா. எங்களுக்கு எதிராய் தோண்டப்பட்ட குழியில் குழி தோண்டியவர்களே விழுவார்கள். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற உம்முடைய உன்னதமான நோக்கத்தை, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதை, அந்த நாளுக்காக நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருப்பதை, அந்த கிருபையை எங்களுக்கு அருளிச் செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த மேன்மையான உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களை பலப்படுத்தியதற்காக நன்றி ஐயா. தைரியப்படுத்தினீர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வரப்போகிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை அருள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72